இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதி வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதன் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே தான் சகல அதிகாரமும் பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே அநேக பேர் தெய்வங்கள் என்று செய்து வணங்கி கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அதிகாரம் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே தான் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் எந்த பெரிய இது வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பெரிய உபத்தங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இந்த உலகத்திலே வந்தாலும் சரி, ஆனாலும் நம்மளை மேற்கொள்வதில்லை. அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த தினத்தில வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற வியாதிகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மேற்கொண்டு நாம நடந்து நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.